உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன விஷயத்துக்கு, எதனால இப்போ ஒரு மன்னிப்போட வந்திருக்காங்க பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிக்கப் ஆயிலுக்குள்ளே தான் போக போகிறோம். ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் வந்து இன்னைக்கு கிடையாது. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் மார்க்கர் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு 222 ஏஞ்சல் நம்பர், பைல் நம்பர் 3க்கு இந்த பர்பிள் ஃபெதர். ஓகே, 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட டேரோட் இங்கிலீஷ் சேனலையும் நம்மளோட மியூசிக் ஹீலிங் மியூசிக் சேனலையும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஓகே, ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் எனக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ பார்ப்போம். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். இந்த நபருக்கு வந்து கொஞ்சம் மனசு ரொம்ப உறுத்துது. ரொம்ப ஒரு சில விஷயங்கள்ல வந்து இறங்கி வந்திருக்கலாமே. அந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப ஓவரா வந்து ஆட்டிடியூடு காமிச்சிட்டோம். அது தேவையில்ல. ஏன்னா அப்போ உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு இல்லை. ஸோ அதனால வந்துட்டு எதுக்கும் பயப்படாம இருந்தாங்க. இப்போ அந்த பர்சனோட லைஃப்ல ஒரு விஷயங்கள் நடக்க காத்திருக்கு. ஸோ இப்போ உதவிகள் தேவை. இப்போ வந்து உங்கள் சைடு பீப்புள்ஸ் தேவை. ஸோ இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, அந்த மன்னிப்புங்கிறது பண்ண தப்பு தெரியுது, அவங்க மேலதான் ஃபுல் தப்பு இருக்குன்னு தெரியுது. பட் அது நேரடியா மன்னிப்பு சொல்லுவாங்களா அப்படின்னா, நேரடியா சொல்றதை தாண்டி செயல்கள் மூலியமாக காமிக்க ட்ரை பண்ணுவாங்க. இக்னோர் பண்ண இடத்துல இக்னோர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுவாங்க. அதாவது கொஞ்சம் கரெக்டா லிமிட்டோட பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து ரொம்ப மனசுக்குள்ள உறுத்தும், தப்பு பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ அந்த பர்சனுக்குமே வந்துட்டு கொஞ்சம் கர்மா, ஜஸ்டிஸ் இதெல்லாம் வந்து நம்பக்கூடிய ஆளு தான். அவங்க உங்களை ஹர்ட் பண்ணவங்க அதெல்லாம் நம்பக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு அப்போ தெரியல. அப்போ நல்லா ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல இருந்தாங்க அவங்க. அப்போ தெரியல உங்களை காயப்படுத்துறப்போ. ஏன்னா பின்னாடி இருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம், சொல்லி கொடுக்க பீப்புள், எல்லா வழியிலும் என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை, அது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கும் அவங்களுக்கு இருந்த உறவை கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு. பட் ஆனால் இப்போ சின்ன சின்னதாக அதை சரி பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. எடுத்த உடனே அப்படியே என்டையர் ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுற மாதிரி தெரியல. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வருவாங்க. மெச்சூர்டான பர்சன் மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ராங் மெச்சூர்ட் ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ பார்ப்போம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக வர மாதிரிலாம் இல்லை. லைக் இன்னும் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஆல்ரெடி மனசுக்குள்ளெல்லாம் நினச்சி வச்சுருக்காங்க. சப்போஸ் ஒரு ஃபேஸ் ஆஃப் போகிற மாதிரி இருந்தால் என்ன பதில் சொல்கிறது. ஏன்னா நீங்கள் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான். என்ன மாதிரி கேள்விகள் கேட்பீங்கன்னு தெரியும். அதுக்கு எப்படி வந்து பதில் சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கே இருப்பாங்க. சும்மா ரேண்டமாக ஓகே தப்பு பண்ணிட்டோம் டைரக்டா போய் வந்து மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இந்த நபர் ரொம்ப கிளவரான ஒரு பர்சன். ரொம்ப கிளவர்னு சொல்லலாம். மேபி உங்களோட ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். கொஞ்சம் எல்டராக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு. போத் மாஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி இருக்கு இங்க.
ஸ்ட்ராங் ஃபேமிலி உடைய ஒரு நபராக இருப்பாங்க. லைக் ஒரு மேரீட், அந்த ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி சிங்கிளாக இருக்க, அன்மேரிடாக இருக்க சான்சஸ் வெரி லோ, பட் பாசிபிள் இருக்கு. பட் ஹை சான்சஸ் மேரீடு தான். இந்த பர்சன் ஆக்சுவலி வந்துட்டு இப்பவுமே வந்து சம் கைண்ட் ஆஃப் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படி தெரியுது. ஓவர் கான்ஃபிடென்ட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து இருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது பேசுனா சால்வ் ஆகிடும், சரி பண்ணிடலாம், மன்னிச்சிருவீங்கன்ற ஓவர் கான்ஃபிடென்ட். பிகாஸ் பைல் நம்பர் 1, நீங்க அந்த பர்சன் உங்க லைஃப்ல விட்டு விலகினதுக்கு அப்புறம் நல்லா தான் இருந்திருக்கு உங்க லைஃப். பட் இப்ப மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு. அது நீங்க வந்து அப்பப்போ ஒரு சில விஷயங்கள்ல ஸ்டக் ஆகுறீங்க. அது சும்மா அந்த டெம்பரரி தான், ரொம்ப தொடர்ந்து இல்லை. இந்த டைம் பீரியட்ல அதாவது அவங்க யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நீங்க வீக்கா இருப்பீங்கல்ல, எமோஷ்னலி வீக்கா இருக்கிற டைம்ல தான் வந்து மோஸ்ட்லி அவங்க உங்களை ரீச் பண்ணுவாங்க. அப்போ உங்களால எதிர்த்து கேட்க முடியாது, ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்காது, உங்க மைண்ட்ல ஒரு பாயிண்ட்ஸ் வராது. அதாவது இப்ப நார்மலா நீங்க இருக்கிறப்ப என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்களோ ஒரு விஷயம் கூட உங்களால கேட்க முடியாது. ஏன்னா நீங்க எப்ப எமோஷனலி வீக்கா இருக்கிறீங்களோ அந்த டைம்ல தான் அவங்க உங்களை அப்ரோச் பண்றாங்க. அவங்க அப்ப எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஸோ இது வந்து இந்த 2 மாற்றம் தான் உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்லயுமே வந்துட்டு ஒரு பெரிய சவாலே. நீங்க நல்ல ஹை எனர்ஜி மூட்ல இருப்பீங்க. வா இப்ப வா பேசு, ஏதாவது பேசு, நான் பதில் கொடுக்குறேன், வா சாரி எடுத்துட்டு வரியா வா அப்படின்னு நீங்க நிப்பீங்க. அப்பெல்லாம் வரமாட்டாங்க. அப்பெல்லாம் அவங்க எனர்ஜி லோவா இருக்கும், வரவே மாட்டாங்க. ஆனா நீங்க எப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிட்டு யோசிச்சுட்டு மற்ற கவனங்கள் ஏதோ ஒரு கவலைகளை நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த டைம்ல அவங்க ஃபுல் ஃபோர்ஸா இறங்குவாங்க. அப்போ உங்ககிட்ட பவர் இல்லாம போயிடும். ஸோ இந்த 2 விஷயங்கள் வந்துட்டு பெரிய சவால்கள்னு சொல்லலாம். சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை சொல்லாம உங்க சைட்ல இருந்து சொல்லாம போறதுக்கு இதுதான் ரீசன். ஏன்னா உங்களை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபர். மென்டலி சொல்றேன், எமோஷ்னலியும் சரி மென்டலியும் ஸ்ட்ராங்கான ஒரு நபர். அதாவது ஒரு சொட்டைக்கு போடுற டைம்ல அவங்க எமோஷன்ஸை மாத்துவாங்க. சென்டிமெண்டலாகவும் இருப்பாங்க. சடார்னு ஒரு டக்குன்னு ஒரு என்ன சொல்றது, எமோஷன்ஸை மாத்தி விட்டுருவாங்க, ரூடா போவாங்க. ஸோ வெரி ஆக்டிவ் பர்சன். ஸோ அதுதான் வந்து இங்க ப்ராப்ளமா இருக்கு. ஆனா அவங்க வந்து மன்னிப்பு கேட்க வர்றது, மன்னிக்கிற ஐ மீன் அந்த ஒரு ரிக்ரெட் வந்துட்டு இருக்குதான். டைரக்டா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, சாரி நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பட் மறைமுகமா ஒரு சில விஷயங்களை செய்யறப்போ அதுல தெரிய வரும் உங்களுக்கு, நீங்களா கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் அண்ட் ஆல்சோ அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்க பெரிய வீக்னஸ் என்னன்னா, ஒரு பர்சன் வராங்கன்னா அவங்க சொல்ற வார்த்தைகளை மட்டுமே நம்புறீங்களே தவிர அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன இருக்கு, அவங்கள பார்த்தாவே அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கிறத ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியணும். அப்போதான் வந்து அது பெட்டர். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற ஃபைல் நம்பர் 1, ஐம் டெல்லிங் யூ, உங்களை சுத்தி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே மேனிப்புலேட்டிவ் பர்சன்ஸ் தான், எக்ஸ்பிரஷன்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். மனசுல ஒன்று வச்சுக்குவாங்க, வாயில ஒன்று சொல்லுவாங்க. அவங்க பேசுறது வந்து நீங்க உண்மை நம்புவீங்க, ஆனா உண்மை என்னன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ திரும்ப திரும்ப ஹர்ட் ஆகிறது, திரும்ப திரும்ப ஏமாறுறது இதான் ரீசன். இந்த டைம் பீரியட் வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருங்க. ஏன் வந்து இந்த டைம்ல இந்த ஒரு மெசேஜ், கொஞ்சம் ப்ரிப்பேர்டா அலர்ட்டா இருந்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க டிஃபெண்ட் பண்ணணும், சொல்லணும்னு ரொம்ப நாளா இருந்த விஷயங்களை வந்துட்டு சொல்லாம விட்டுட்டீங்கன்னா அப்புறம் பின்னாடி மறுபடியும் வருத்தப்படுவீங்க. அன்னைக்கு சான்ஸ் கிடைச்சதே நான் சொல்லாம விட்டுட்டேனே. பிகாஸ் இது வந்து திரும்ப திரும்ப இந்த சான்ஸ் கிடைக்காது, 1 டைம் தான் இந்த சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல் நம்பர் 1 ஓகேவா? பட் இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு டிவைன் சொல்ற விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் அதை பேசி சார்ட் அவுட் பண்ணி எண்ட் பண்ணிடுங்க. இது வந்து இன்னும் ட்ராக் பண்ணிட்டே இருக்காதீங்க. இவங்க விஷயத்தை இதுக்கு மேல வந்துட்டு அதிகமா ட்ராக் பண்ண அது உங்களோட லக்கும் பாதிக்கும், உங்களோட எல்லா எனர்ஜியும் பாதிக்கும். ஓகேவா? ஃபைல் நம்பர் 1. ஸோ ஃபைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு
ஐ am ஹீல்டுன்னு டைப் பண்ணலாம், இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட்டுன்ற வேர்டை கூட டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த 222 ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். இந்த இந்த ஐ திங்க் இந்த கார்டை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடியே எனக்கு பார்த்துச்சு, சம்வேர் அந்த கார்டு கனெக்ட் ஆச்சு. Pile number 2. See, pile number 2க்கு this is the time. ஓகேங்களா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் so many things வந்து பாஸ்ட் கார்மிக் கனெக்ஷன்ஸ்னால நிறைய நடந்திருக்கும் உங்களுக்கு. சாட்டர்ன் பீரியட்லையுமே வந்துட்டு நிறைய நடந்திருக்கும், நிறைய ஒரு அநியாயங்கள் நிறைய நடந்திருக்கும். தேவையில்லாமல் உங்கள் மேலே பழி சுமத்துவாங்க. நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருந்தாலும் சரி, எத்தனை பேருக்கு எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருந்தாலும் இது வரைக்கும் உங்களோட அத்தனை எஃபோர்ட்ஸையும் அத்தனை பேரும் யூஸ் தான் பண்ணிக்கிட்டாங்களே தவிர ஒருத்தர் கூட வந்து இன்னும் வரைக்கும் நன்றியோடு இருந்தது கிடையாது. ஸோ பட் ஆனாலும் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு இந்த ஒரு பியூரிட்டியான ஒரு மனசு உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, நான் ரூடான பர்சன், நான்லாம் வந்து ஒரு பியூர் ஒரு இந்த மாதிரி ஃபர்கியூலாம் பண்ண மாட்டேன் அவ்வளோ ஈஸியா, ஐ வில் டேக் ரிவெஞ்ச், இதெல்லாம் சொல்லுவீங்க, சும்மா பேச்சு வாக்கில் சொல்லுவீங்க. ஆனால் உங்களோட மனசு அதை வந்து செய்யாது. ஓகேங்களா, பிகாஸ் பைல் நம்பர் 2 வந்துட்டு ஒரு லவ் அண்ட் கர்மா, ஜஸ்டிஸ் இதெல்லாமே ஒரு ஆன்சர் கொடுக்கும், ஹீலிங் கொடுக்கும்னு நம்புறவங்க. மேபி நீங்கள் ஒரு ஹீலராக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஒரு பாஸ்ட் ட்ராமாலேருந்து வெளி வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பீங்க, இல்லைனா அது ரிலேட்டடாக ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து தெரப்பி செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கலாம், இல்லை ஒரு ஹீலரோட கைடன்ஸில் இருக்கலாம், மென்டார் கைடன்ஸ் அது மாதிரி யாரோ ஒருத்தவங்களோட கண்ட்ரோலில் இருக்கலாம். ஒரு சில பேர் டைரக்டாக ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஹியூமனாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு மென்டார் கைடாக இல்லாமல் நீங்களாவே வந்துட்டு உங்களுக்கு வர சயின்ஸை வச்சுட்டு செல்ஃப் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போது ஹீலிங் வீடியோஸை பார்க்கறது, இப்போது மியூசிக்ஸை கேட்கறது, அது மூலிமா நீங்களே உங்களை வந்துட்டு கைட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப நாளாக வந்து இந்த தாட் அவங்களுக்குள்ளே இருக்குது, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட். ஆனால் ஒரு முடிவே எடுக்காமல் இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது செய்யலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமா, என்ன பண்ணலாம், நிறைய குழப்பங்கள், ஆன் அண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ். ஒரு சில டைம் எஸ், ஒரு சில டைம் நோ, இங்கேயும் அங்கேயும் மாறிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இந்த டைமில் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க. இப்போ அந்த பர்சன் வந்து மேபி ஒரு சாட்டர்ன் பீரியட்ல இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கார்மிக் பீரியட்ல இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் ஒரு சில சவால்கள் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க லைஃப்ல முடிவு எடுக்கிறப்போ சம்மேர் நீங்க அதுல வர்றீங்க, உங்க தாட், உங்க மெமரிஸ் அதுல வருது. ஸோ கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஐ கேன் ஃபீல் அந்த கனெக்ஷன் இங்க தெரியுது. ஸோ அதனால ஃபர்கிவ்னஸ்க்கு வந்துட்டு ஓகே, நம்ம இதெல்லாம் செஞ்சதுனால தான் நம்ம வந்து கஷ்டப்படுறோமே அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. லவ் அப்படின்ற விஷயத்துல உங்களை ஏமாத்திருக்கலாம், அன்பு பாசம்ங்கிற விஷயத்துல ஏமாத்திருக்கலாம். நீங்க அப்படியே போய் நிறைய கொடுத்துருப்பீங்க, அது எல்லாத்திலையுமே வந்துட்டு அவங்களுக்கு இப்போ பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பைல் நம்பர் 2 அப்படின்னா, ஸோ ஃபைனலி வந்துட்டு இது வந்து நான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, ஒரு மென்டார் அவங்க மூலியமாக நீங்கள் வெளியே வருவீங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே செல்ஃப் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபைனலி வந்துட்டு அந்த ஒரு நியூ லைஃப், அடுத்த சாப்டருக்கான ஒரு கீ இஸ் வெரி நியர். இந்த டைம் இது வரைக்கும் வந்து அந்த ஒரு சாவி, அந்த ஒரு நியூ லைஃப்கான ஒரு டோர், இது எதுலையுமே வந்துட்டு நீங்க பார்க்காம இருந்தீங்க, ஆனா அதோட எட்ஜில் நிக்கிறீங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த ஓல்டு பேட்டர்ன், அந்த கார்மிக் கனெக்ஷன் இவங்க வந்து ஒரு மன்னிப்பு கேட்கறது மூலமா எண்ட் ஆகுது. சம் பீஸ் வருது. உங்களோட அந்த பாஸ்ட்ல ஒரு சில விஷயங்கள்ல ஒரு பீஸ் வரணும், அது வருது இந்த டைம்.
இது என்னன்னா வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி வந்து கொடுக்குற கிஃப்ட்னு கூட சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு சரி, உங்களோட இந்த டார்க் டைம்ஸ் ஆர் கெட்டிங் ஓவர். அதுதான் இவங்க இது வந்து எப்படின்னா அப்படியே மாறுற மாதிரி இருக்கு. அதாவது ஒன்ஸ் அவங்க நல்லா ஹாப்பியா இருந்தாங்க, அப்போ நீங்க வந்து ஒரு ட்ராமா, ஒரு சில மனக்குழப்பங்கள்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்க. இப்போ அது அப்படியே மாறுது. அவங்க அந்த ஃபேஸ்ல வராங்க, நீங்க வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேஸ்க்குள்ள போறீங்க. ஸோ திஸ் இஸ் பியூர்லி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். உங்களோட அந்த கார்மிக் பாண்ட் எண்ட் ஆகுது இதோட. ஸோ நீங்கள் வந்து அந்த பர்சனோட மறுபடியும் ரீகனெக்ட் ஆவீங்களா அப்படின்னா, சரி நீங்கள் வந்து மறுபடியும் அவங்க லைஃப்ல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எவ்வளோ முயற்சிகள் பண்ணினாலும் சரி, இது பியூர்லி டிவைனோட கையில தான் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ டிவைன் முடிவு பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஒன்று சேரவே முடியும் திருப்பி. ஆனால் இப்போ இருக்கிற சைன் படி பார்க்குறப்போ வந்துட்டு டிவைன் நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபர்கிவ்னஸோட இந்த ஒரு மன்னிப்போட அந்த பாண்டிங் வந்து எண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இன்னுமே கனெக்ட்ல இருக்கு. பட் அது எண்ட் ஆயிடுச்சுன்னா யூ வில் மூவ் அவே. உங்களை வந்து தனியா பிரிச்சு உங்களோட நியூ லைஃப்ல வேற ஒரு லைஃப்ல உங்களை கொண்டு போயிடும். பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்மையான பீஸ்ஃபுல்னஸ் எது அப்படின்னா அது அந்த பாஸ்ட் சாப்டர் க்ளோஸ் பண்றதுல தான் இருக்கு. ரொம்ப கிராண்டட். அண்ட் இந்த டைம்ல பைல் நம்பர் 2 வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உங்களுக்குமே என்னன்னா பொறுமையா இருங்க. ஒரு சில ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்க உடனுக்குடன், அதாவது ஸ்ட்ரைட்டா வந்துடணும். எனக்கு ஆன்சர் கேட்குற கேள்விக்கு பதில் இதுதான் அப்படியே ஒன் வேர்ட்ல வந்து சொல்லிடணும். எனக்கு உட்காந்து பொறுமையா லிசன்லாம் பண்ண முடியாது. பேராவெல்லாம் என்னால் படிக்க முடியாது. முழுமையா 1 hour ஸ்பீச் எல்லாம் என்னால் கேட்க கூட முடியாது. எனக்கு 1 மணி நேரம், ஒரு 15 minutes ஸ்பீச் கூட என்னால் கேட்க முடியாது. நான் அவ்வளோ ஒரு இதில் இருக்கேன். சரி, இந்த மாதிரி ஒரு தாட்ல இருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்க. பிகாஸ் இந்த டைம்ல நீங்க ஒரு சில விஷயங்கள்ல நிறைய லிசன் பண்ணணும்னு சொல்றாங்க. பொறுமையா அதிகமா ஒரு பேசுறது இல்லாம நிறைய லிசன் பண்ணுங்க. உங்களையும் உங்களை சுத்தி இருக்கிற பர்சன் அண்ட் இந்த பர்சனோட இன்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்க. இதுல ஒரு ஆன்சர் இருக்கு, உங்களுக்கு ஒரு க்ளூ இருக்கு, ஒரு கீ இருக்கு, ஒரு சாவி இருக்கு. இந்த இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு லிசன் பண்றீங்களோ சம்திங் யூ ஆர் மிஸ்ஸிங். ஓகேவா? அண்ட் இந்த பர்சன் சம்மர் உங்களுக்கு பாஸ்ட் ரிலேட்டடாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். மோரலெஸ் ஓவர் ஏஜ் டிஃப்ரென்சஸ் இல்லை, ஒரு அளவுக்கு ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். மேபி ஒரு ப்ரொஃபஷனல் கனெக்டாக இருக்கலாம். பட் அப்படி ஒரு ஃபேமிலி கனெக்ட் இருந்தாலும் சரி, சம்திங் ஒரு ப்ரொஃபஷனலிசம் அந்த இடத்துல வந்து இருக்கு. மேபி ஒரு ஒர்க்கை பற்றி அதிகமாக பேசுவீங்க, ஃபியூச்சரை பற்றி ஒரு பாசிட்டிவாக பேசுவீங்க. மோர் தேன் சென்டிமெண்ட் எமோஷன்ஸை தாண்டி பாசிபிள் இருக்கு. அண்ட் பைல் நம்பர் 2க்கு ஃபைனலி யூ கோயிங் டு சீ சம் நியூ ஹோப். அதுதான் வந்து சொல்லணும். ஒரு புது ஹோப் வந்துட்டு தெரியுது இங்க. ஓகே, ஐல் டேக் ஒன் மோர். சரி, அதுதான் உங்களோட அந்த ஆங்ஸைட்டி வந்து விலகுதுங்க. அந்த பயம், ஆங்ஸைட்டி, அதே மாதிரி வந்துட்டு ஒரு ட்ராமா இருக்குல்ல, பீப்புளை மீட் பண்றது. இப்போ வந்து பாஸ்ட் பர்சன்ஸையோ இல்லை யாரோ நியூ பர்சன்ஸை மீட் பண்றதுனா ஒரு ட்ராமா இருக்கு, அது விலகுது. So this is the time. சரி, அதுதான் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இயர்க்குள்ளரே நிறைய மாற்றங்கள் வந்துருங்க. ஓகேவா? இந்த இயர்க்குள்ளரே அந்த பர்சனோட பிஹேவியர்ஸை வந்து நீங்கள் பார்த்துட முடியும். நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு பார்க்க முடியும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இயர் எண்ட் ஆகிறதுக்குள்ள சோ மெனி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை ரிசீவ் பண்ணுவீங்க இந்த பர்சனோட சாரிக்கு அப்புறம். ஓகேங்களா? ஜஸ்ட் சாரிங்கிறது ஒரு வேர்டு, அவ்வளோதான். நான் அப்படி பண்ணிட்டது தப்பு தான் அப்படின்ற ஒரு வேர்டு. பட் ஆனால் அந்த ஒரு வேர்டு நீங்கள் லிசன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை உங்கள் சைட்லேருந்து பார்க்க முடியும். பிகாஸ் உங்கள் 2 பேருக்குமான கனெக்ஷன் அது ஒன்று மட்டும்தான். அது எண்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ வெரி வெரி குட் சைன். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ எம் ஹாப்பி, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஸ்மைலி கூட வந்துட்டு நீங்கள் போடலாம். பட் ஒரு ஸ்மைல் ஃபேஸ் மாதிரி இல்லை ஏதாவது ஒரு குட் பாசிட்டிவ் ஸ்மைலி கூட போட்டு அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ பார்ப்போம்.
ஃபைல் நம்பர் 3, இந்த நபர் வந்து ரொம்ப கொஞ்ச நாட்களாக வந்து சரியான தூக்கம் இல்லை. ரொம்ப வந்து உங்களை எங்கேயாவது மேபி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ரொம்ப ஒரு ரிக்ரெட் நிறைய பண்ணுறாங்க. சரியா தூக்கம் இல்லை. உங்களை நினச்சி திடீர்னு தான் வந்து இந்த ஒரு தாட்ஸ் வந்திருக்கலாம். இல்லை உங்களை சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் பார்த்துருக்கலாம், இல்லை மியூச்சுவல் பீப்புள் மூலியமாக, இல்லை சடன் தாட்ஸ் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு இந்த பர்சன் ரொம்ப வந்து ரிக்ரெட் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்ச நாட்களாகவே சரியான தூக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா வந்து இவங்க இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் மறுபடியும் வரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஆசைகள் இருக்குது அவங்களுக்கு. இது வந்து என்னன்னா ஒரு ரேண்டமான ஒரு தாட், ஒரு ரேண்டம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. அது இந்த பர்சன் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு விஷயங்களை யோசிக்காம டக்கு டக்குன்னு செய்யற நபரா இருப்பாங்க. அதாவது தன் மைண்ட்ல என்ன ஒரு விஷயம் தோணுதோ அதை அப்படியே உடனே செஞ்சிருவாங்க. மனசுல இருக்கிறத டக்குன்னு பேசிடுவாங்க. அதனோட என்ன சொல்றது, அது எந்த அளவுக்கு போய் பாதிக்கும், எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயங்களை அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தினாங்களோ, எந்த வேகத்துல காயப்படுத்தினாங்களோ அதே வேகத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாட்களாக உங்களோட ஏதோ ஒரு நினப்பு அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய குழப்பங்களோடையும் வந்துட்டு இருக்காங்க. உங்களை பார்க்கணும், உங்களை பேசணுங்கிற ஒரு ஆசைகள் திடீர்னு வந்திருக்கு. இது அதாவது அந்த டைம்ல அவங்க கிராண்டடா எடுத்திருந்தாலும் சப்கான்ஷியஸ்லி வந்துட்டு அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு, உங்க மேல ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு. பட் கான்ஷியஸ் லெவல்ல வந்துட்டு அது ரொம்ப கிராண்டடா, ரொம்ப ஒரு 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 பெருசா எடுத்துக்காம இருந்திருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து இட்ஸ் அ வெரி என்ன சொல்றது, அவங்களுக்கு ரொம்ப ரியலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைம். அண்ட் வருவாங்க, மனசுல இருக்கிற விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த டைம் வந்துட்டு அவங்க உண்மையிலே ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸோட ஒரு மனசுல என்ன விஷயங்கள் இருக்கோ அதை அப்படியே ஓப்பன் அப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடந்துச்சு, அண்ட் நீங்க இல்லாத டைம்ல என்ன ஆச்சு, அண்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற விஷயங்களுமே வந்து ஒரு சில பேர் கம்ப்ளீட்லி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது நீங்க எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர்ஸ் அவங்க கிட்ட இருந்து வரும். ஒரு சில பேர் சும்மா மேலோட்டமா வந்து சொல்லுவாங்க. அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த பர்சனுடைய ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மேபி உங்க மனசை வந்து சம்டைம்ஸ் மாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு பிடிவாதமா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிடிவாதங்கள்ல இருந்து கொஞ்சம் நீங்களும் மாறி வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஒரு ஒரு ட்ராப் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க இந்த பர்சன் மேல இன்னுமே வந்து அந்த ஆசைகள் வச்சுட்டு தான் இருக்கீங்க. என்னதான் காயங்கள் அதிகமாக படுத்தினாலும் சரி, ஒரு மெசேஜ் ஒரு கால் வந்தாலும் நான் வந்து திரும்பி பேசுறதுக்கு ஆசைகள் இருக்கும். அதாவது பழைய க்ளோஸ்டான அந்த பாண்டிங்காக இருக்கிறதோ இல்லையோ, பட் ஆனா அந்த பேச ஆசைகள் இருக்குங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்யூஷன், உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்குது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பக்கம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க. ஏன்னா உங்க மைண்ட் ஒன்று சொல்லுது, ஆனா உங்களுக்கு வர்ற மெசேஜஸ் வேற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய ரெஸ்ட்லெஸ் எனர்ஜிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. ஆனா இந்த டைம்ல அமைதியா இருங்க. ஏன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க மைண்டை சைலன்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இந்த டைம்ல பார்க்க முடியும். அதாவது உங்களுக்கு ஒரு படபடப்போ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸோ இருந்தாலும் சரி, சரியான தூக்கம் இல்லை, இல்லைன்னா ரொம்ப அதிகமா தூங்குறீங்க, இது வந்து யூ கால் இட் அஸ் ஸ்ட்ரெஸ், ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த 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 ஒரு ஃபேஸ்ல வந்து டிவைன் உங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. கோவம் வர டைம்ல வந்துட்டு அமைதியா படுத்துக்கோங்க, இல்லை யார்ட்டும் பேசாதீங்க, இல்லை டைவர்ட் பண்ணுங்க மைண்டை. ஏன்னா கோவப்படுறதுனால இந்த டைம்ல அது உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து போய் நிற்கும். ஓகேவா? அண்ட் சரி, ஒன் திங் என்ன அப்படின்னா வந்து தெர் இஸ் சம் ஸ்ட்ராங் ஐஸ் ஆன் யூன்னு சொல்லலாம். உங்க மேல ஒரு கண்ணு இருக்கு. நீங்க இன்ன வரைக்கும் யாருமே என்னை கவனிக்கல, யாருமே என்னை கண்டுக்கிறது கிடையாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட நேரடியா வந்து யாரும் எதுவும் பேசல, யாரும் எதுவும் அப்ரோச் பண்ணல எந்த விஷயத்துக்கும். சரி, உங்களை அப்படியே கண்டுக்காத மாதிரி வந்து இருக்கீங்க. பட் ஆனா சைலண்ட்லி வந்துட்டு உங்களுக்கு கீழேயோ இல்லை உங்களை சுத்தியோ வந்துட்டு அந்த ஒரு ஐஸ் உங்க மேல வந்து இருக்கு.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன செய்கிறீங்க, நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்க, யாருக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை என்ன வேலை செய்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பிக்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஒரு ஐஸ் உங்கள் மேலே அப்படிங்கிறது இருக்குதான். ஸோ இது வந்து தெரிய வரும் யார் அந்த பர்சன், உங்களோட எவ்ரி மூவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கிறதும் நல்லது. ஓகேங்களா, பிகாஸ் ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்கங்கிறது நல்லது தான், பட் அது ரொம்ப ஹெவியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்கங்கிறது நல்லது கிடையாது. அது ஏதோ ஒரு வழியில் நமக்கு அகென்ஸ்டாக தான் நிற்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அந்த பர்சன் வந்து ரொம்ப நாட்களாக நிறைய யோசனைகள், நிறைய விஷயங்கள் அண்ட் ஆல்சோ சைலண்டாகவுமே வந்து வெயிட்டிங் டு த ரைட் டைம், அந்த ரைட் டைம்க்கு வெயிட் பண்ணுறாங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 மேபி நீங்கள் வந்து இப்போ பிஸியாக இருக்கலாம், தனியாக ஒரு கன்ஃபெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தனியாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேலை, பிஸி ஸ்கெடியூல், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டைமிங் கொடுக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமிங் இன்னும் வந்துட்டு கனெக்ட் ஆகலை. பைல் நம்பர் 3. ஸோ ஃபைனலி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இன்னும் வந்து மோர் சாப்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும். அதில் 1 சாப்டர் இஸ் ஓப்பனிங், தட் இஸ் பாண்டிங் ரிலேஷன்ஷிப், சம் பாஸ்ட் கனெக்ஷன் ஓட ரீபாண்டிங்னு சொல்லலாம். பிரிஞ்சு போன அந்த பாஸ்ட் உறவில் மறுபடியும் ஒரு ரீபாண்டிங்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் வந்து எதிர்பார்க்கலாம். இது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். ரொம்ப நாளாக இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயங்கள் தான். பட் இந்த சாரி, இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு சோ மெனி திங்ஸ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டைமில் தான் மோஸ்ட்லி வரும். நீங்கள் எதிர்பார்த்து ப்ரிப்பேர்டாக உட்காந்தீங்கனாலாம் வராது. எதிர்பார்க்காத டைமில் உங்களை நோக்கி வருது இந்த மன்னிப்பு. ஓகேங்களா, பட் ஆனால் இந்த டைமில் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸாக தான் எடுத்துக்குவீங்களே தவிர இதை வந்துட்டு ஒரு நீங்கள் ஒரு வீக்னஸாக வந்து பார்க்க மாட்டீங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன அப்படின்னா, ஃபார் பைல் நம்பர் 3க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற நபரே உங்களுக்கு ஒரு சில பேருக்கு, ஐ டோன்ட் நோ இது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு தெரியல, பட் ஆனால் ஒரு சில பேருக்கு என்னன்னா, யார் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வராங்களோ அவங்க ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு பலமாக இருப்பாங்க, ரொம்ப பெரிய பலமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ யூ க்ரோ ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் ஆவீங்க, ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் ஆவீங்க, மென்டலி எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆவீங்க. உங்களோட இந்த ஸ்ட்ரென்த், அந்த இன்னர் ஃபயரை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சம்வேர் வந்து நீங்கள் உங்கள் பாஸ்ட் பீப்புள் வந்துட்டு உங்களுக்கு வீக்னஸ் அப்படின்னு நினச்சாலும் சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே, எல்லா பாஸ்ட் பீப்புளும் உங்களுக்கு வீக்னஸ் கிடையாது. ஒரு சில பேர் ஒரு பலமாக தான் இருந்திருக்காங்க அண்ட் அவங்க திரும்பி வந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு பலமாக தான் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் பியூர்லி வந்து டிவைன் டைமிங்கில் நடக்கக்கூடிய விஷயம். இது என்னைக்கோ வந்து அவங்க மன்னிப்போட வந்திருக்கணும், பட் ஆனால் அவங்க அந்த டைமில் வரலை. ஏன்னா அவங்களுக்கு டிவைன் அந்த டைமில் சிக்னல் கொடுக்கவே இல்லை. பட் இனி வருவாங்க. ஓகேங்களா, பட் ஆனால் அதுக்காக பைல் நம்பர் 3 வந்து அதுவே வெயிட் பண்ணிக்கிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்க, அந்த ஜேர்னியில் அந்த பர்சனை வந்து பார்க்க முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ கேன் see here more of restless energy இருக்கு பைல் நம்பர் 3க்கு. பைல் நம்பர் 3க்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. நீங்க எந்த ஏஜா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற மனசு வந்து ரொம்ப யங் ஏஜ் மாதிரி ரொம்ப துருதுருன்னு இருக்கு, ரொம்ப படபடப்பா ஆகுறீங்க. அந்த பொறுமை, அந்த டிலேக்கெல்லாம் வந்து என்னால் முடியாது, ஒரு பதில் இப்போ எனக்கு வந்தாகணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சிருக்கு இப்போ. ஏன்னா ஐ கேன் see so many டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டு தெரியுது. எனர்ஜி வைஸ்லும் சரி நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. இது வந்து இந்த பர்சன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் சரி, அந்த டைம்ல அது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியற மாதிரி இருக்காது. அதாவது நீங்க காத்திருந்து எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல வரல, ஆனா இப்ப சுத்தமா வந்து நீங்க வேற ஒரு விஷயத்துல வந்து டுவெல் ஆயிருக்க இந்த டைம்ல, அதுல அதிக கவனம் செலுத்துற டைம்ல அவங்க வர்றது, மேபி அந்த டைம்ல ஒரு சில பேர் கண்டுக்காம கூட இருக்கலாம். பிகாஸ் பைல் நம்பர் 3க்கு சாரி அப்படின்னா நிறைய பேர் உங்க லைஃப்ல கேட்கணும் உங்களுக்கு. ஆனா இப்போ ஐ டோன்ட் நோ, லைக் இந்த டைம் பீரியட் நான் சொல்றேன், இது வந்து இந்த டைம் பீரியட்ல அவங்க வந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. மேபி ஏன்னா அவங்க எந்த டைம்லயுமே வேணா வருவாங்க. லைக்
the divine time already ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ வேணாலும் வருவாங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒரு நாட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்தா ஓகே, யூ வில் பி லைக் காம். ஆனால் இந்த இப்போ இருக்கிற டைம் பீரியட், ஃபியூ ஷார்ட் டைம் பீரியட்ல வந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்காது. அது அந்த பர்சனுக்கு அதோட ஷாக். நான் சாரி கேட்டுட்டேன், அதுக்கப்புறமும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங் வந்து இருக்கு. ஸோ மோர் காம்ப்ளிகேட்டடான ரீடிங்னா பைல் நம்பர் 3. மோர் காம்ப்ளிகேட்டடான எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப எனர்ஜி டிஸ்டர்பன்சஸ் பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் இந்த மெசேஜை கொடுக்குறேன்னா இந்த மெசேஜை நீங்கள் எடுத்துக்கிறதுலையுமே 1000 குழப்பங்கள் வந்துடும், 1000 டிஸ்டர்பன்சஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பைல் நம்பர் 3, ஒரு ரீடிங்கோ ஒரு ஹீலிங்கோ ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மைண்டை கிளியர் பண்ணிட்டு ஓரளவுக்கு காமாக இருந்துட்டு அப்புறம் போங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய மெசேஜஸை எடுத்துக்க முடியும். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற வேர்டை டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க.